அகமதாபாத் விமான விபத்து குறித்து இந்திய மற்றும் இங்கிலாந்து பிரதமர்கள் தங்களது வேதனையை பதிவு செய்துள்ளனர். அகமதாபாத்தில் நிகழ்ந்த விமான விபத்து கடும் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வார்த்தைகளால் கூற முடியாத அளவுக்கு கடும் துயரம் அளிப்பதாகவும் மீட்பு நிவாரண பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளேன் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அகமதாபாத் விமான விபத்து காட்சிகள் வேதனை அளிப்பதாக இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல இங்கிலாந்து மக்களை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் அகமதாபாத் நகரில் விபத்துக்குள்ளாகும் காட்சிகள் வெளியாகி வருவது மிகவும் வேதனை அளிக்கிறது. நிலைமை குறித்து தொடர்ந்து அறிந்து வருகிறேன். இந்த ஆழ்ந்த துயரமான நேரத்தில் பயணிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருடன் எனது எண்ணங்கள் உள்ளன என்று இங்கிலாந்து பிரதமர் கேர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், அகமதாபாத்தில் நடந்த துயரமான விமான விபத்து குறித்து அறிந்து மிகவும் துயரமடைந்தேன் என்று கூறியுள்ளார். இது மனதை உடைக்கும் பேரிழவு என்றும் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தனது எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் உள்ளன என்றும் விவரிக்க முடியாத துயரத்தின் இந்த நேரத்தில் தேசம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிற்பதாக தெரிவித்துள்ளார். விமான விபத்து தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், அகமதாபாத்தில் 242 பேருடன் சென்ற ஏர் இந்தியா போயிங் விமானம் விபத்திற்குள்ளான செய்தி மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனது எண்ணம் முழுவதும் விமானத்தில் பயணித்தவர்களின் குடும்பத்தினருடனே உள்ளது. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது என நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், விமான விபத்து மனதை உருக்குவதாகவும் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு நொடியும் முக்கியமானவை என்று தெரிவித்துள்ளார். மீட்பு பணிகள் விரைந்து நடைபெற வேண்டும் அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார்.